நீங்க உங்க வாழ்க்கையில கடவுள்கிட்ட கேக்குற விஷயம் தாமதமா இருக்குதா? இல்ல எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நான் நிறைய பிரேயர் பண்றேன், நிறைய ஆசைகளோட கனவுகளோட இருக்கிறேன். ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நீங்க கேக்குற விஷயம் ஏன் தாமதம் ஆகிறது அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? நான் ஒரு 3 பாயிண்ட சொல்றேன். அந்த 3 பாயிண்ட்லயுமே உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். நீங்க கேக்குற விஷயம் கடவுள்கிட்ட ஏன் கிடைக்க மாட்டேங்குது, தாமதம் ஆகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வினா, நீங்க கடவுளை எப்பவுமே நம்புறீங்களா? எப்பவுமே பிலீவ் பண்ணி எப்பவுமே அவரோட சமூகத்தை தேடுறீங்களா? இல்ல உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருக்கும்போது, இல்ல கஷ்டங்கள் இருக்கும்போது மட்டும்தான் நீங்க அவரை தேடுறீங்களா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம நம்மளுக்காண்டியே ப்ரேயர் பண்றது, அடுத்தவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணாம எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும், இது நடந்தா நான் இது செய்வேன், நான் அப்பதான் உங்களை தேடுவேன், அப்பதான் நான் உங்களை நம்புவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை இது பண்ணவே கூடாது. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, இந்த உலகத்துல என்ன நடக்குது, இந்த இந்தியா தேசத்துல என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அவங்களுக்காண்டி ஒவ்வொருத்தவங்களுக்காண்டி நம்ம தேவனுடைய சமூகத்துல இருந்து ஜெபிக்கும் போதும் நம்மளுடைய தேவைகள் ஆட்டோமேட்டிக்கா என்னாகும், நிறைவாக முடியும். அப்படிதானே? அப்படி இருக்கும் போதும் நம்ம அடுத்தவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. நம்மளுக்குன்னு வந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்யறோம், ஏசப்பாவை நோக்கி போறோம். உண்மைதானே? இப்போ நம்மள சுத்தி என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு நீங்க நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியான போர் இஸ்ரேல் ஈரான் இப்ப நடந்துட்டு இருக்குது. அப்படிதானே? அப்படி இருக்கும் போச்சும் எவ்வளவோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, அப்பாவி மக்கள். சரியா? இது தேவனுடைய வருகை காலமாகவும் இருக்கலாம். சில நியூஸ பார்க்கும் போச்சும் அதுல கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னது, தேவனுடைய வருகை இனி காலம் செல்லாது, தேவனுடைய வருகை சமீபமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நான் அதை பிலீவ் பண்றேன். ஆனா என்ன விஷயம்னா, நம்ம அவங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணணும். எவ்வளவோ மக்கள் இந்த காசால உள்ள மக்களை நீங்க நினைச்சுப்பாங்க, மண் அள்ளி திங்கிறது, அந்த சாப்பாடுக்கு கஷ்டப்படுறது, பட்டினியால செத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற இதுல நம்ம என்ன செய்யணும், அந்த உலக மக்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணணும். அந்த மக்கள் நம்மளை போலதானே ஒருத்தவங்க. எங்கேயோ நடக்குது, நடந்துட்டு போட்டோம், எனக்கு என்ன அப்படின்னு நம்ம போகவே கூடாது. ஏசப்பா அவங்களுக்கும் உதவி செய்வார். எவ்வளவு மக்கள், அப்பாவி மக்கள் கஷ்டப்படுறாங்க. உண்மைதானே? நான் இன்னொரு விஷயம் சொல்றது என்னன்னா, இங்க குவைத்துல இப்ப ரீசன்ட் டைம்ல என்ன ஆகுதுன்னா, அந்த போர் அதிகமாயிட்டுனா உணவு பற்றாக்குறை ஆயிரும், பஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இங்க குவைத் நியூஸ்லயும் சரி, இங்க உள்ள ரெகுலரா யூடியூப் பாக்குறதுலயும் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன்னா, நியூஸ் சேனல்ல தண்ணி சாப்பாடு ரெண்டும் தான் என்ன செய்யறாங்கன்னா, மெயினா நிறைய வாங்கி வீட்டுல குமிக்கிறாங்க. இன்னொரு இது பார்த்தோம்னா, அதே இது என்னன்னா ஸ்ரீலங்கால. சரியா? ஸ்ரீலங்கால என்னன்னா பெட்ரோல், ஏன்னா ஈரான்ல இருந்தா பெட்ரோல் அவங்களுக்கு சப்ளை ஆகுது. இந்த பெரிய போர்னால இது பாதிச்சிருமோன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, பெட்ரோலை இது பண்ணிட்டு இருக்காங்க. உலக நாடுகள்லயும் சரி, வேற எல்லா இதுலயும் என்ன செய்யறாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்றாங்க. கிறிஸ்தவர்களாகிய நம்ம என்ன செய்யணும்னா, தேவனுடைய வருகை ரொம்பவே சமீபமா இருக்குது. அதனால நம்ம பாவங்களை எல்லாம் விட்டுட்டு காலையில இரவும் அவரோட சமூகத்துல இருக்கணும். நம்ம ப்ரேயர் பண்ணணும். தேவனுடைய வருகையில நம்மளும் ஒரு மனுஷனா ஆயத்தமாவதுக்குள்ள வழிய நம்ம பார்க்கணும். மத்த ஆட்கள் மாதிரி நம்ம சாப்பாடையோ பெட்ரோலையோ இது பண்ணாம, நம்மளுடைய வருகை காலம் நெருங்கிட்டு என்னுடைய ஆத்துமால நான் இது பண்ணணும், தேவனை பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும், என் உள்ளத்தை நான் ஆயத்தமாக்குறேன்னு சொல்லி நம்ம கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும்னா, ஒவ்வொருத்தவங்களும் ஆயத்தமாகணும் தேவனுடைய வருகை காண்டி. ரெண்டாவது எப்படி கேட்டா கிடைக்கும்னா, நம்மளுடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, நம்மளுடைய தேவை, எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, எனக்கு இதெல்லாம் தேவை இருக்குது, எனக்கு இந்த சமாதானம் இல்ல, மனசு கஷ்டமா இருக்குது, என்ன பண்ணலாம்னு சொல்லி ஓடிட்டு இருக்கும் போதும் நம்ம அந்த நேரம் மட்டும்தான் யாரை நாடுறோம்னா, ஏசப்பாவும் சரி எல்லா இதையுமே நாடுறோம். நல்ல வழியில போகணும், எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க உள்ளத்துல பாவங்களை அறிக்கையிட்டு தேவனோட வழியில நடக்கிறாங்களான்னு கேட்டா ரொம்பவே கம்மி. தேவனுடைய சமூகத்துல நடக்கணும், எடுக்கணும்னு ஆசை இருந்தாலும் அவங்களால பாவங்களை முழுசா விட்டுட்டு
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியல. நான் வந்து நிறைய பாவம் செஞ்சுட்டேன். என்னுடைய பாவத்தை நான் யார்கிட்ட சொல்லனே தெரியல. என்னுடைய உள்ளத்துலயும் சரி, நான் செய்யாத பாவங்களே கிடையாது, நான் அவ்வளோக்குள்ள பாவி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுடைய பாவங்களை ஏசப்பா சமூகத்துல அவர்கிட்ட அறிக்கையிட்டு ஜெபிச்சு மனம் மாறினீங்கன்னா, நீங்க என்ன விஷயம் வந்து கேட்கீங்களோ கண்டிப்பா நடக்கும். தேவன் அதுக்குள்ள வழி திறப்பார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தீங்கன்னா கமெண்ட்ல ஆமேன் அப்படின்னு சொல்லுங்க. மூணாவது வந்து என்ன செய்யணும்னா, நம்மளே வந்து தேவனுடைய சமூகத்துல வந்து ஒப்பு கொடுக்கறது. நான் என்னையே தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஜெபிச்சுட்டேன், இனி வந்து நான் பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு யார் உதவி செய்வானா, ஏசப்பா ஒருத்தர் தான் நம்மளுக்கு உதவி செய்வாரு. நான் வந்து என்னையே நான் அவர்கிட்ட ஒப்படைக்கிறேன், அவர் என்ன கண்ணின் மணி போல பாதுகாத்துடுவாரு அப்படின்னு நீங்க விசுவாசிக்கணும். நம்மளுடைய பாவம் எல்லாத்தையும் விட்டுட்டோம், நம்ம என்ன செய்யறோம், தேவனுடைய சமூகத்துல போகும்போதும் என்னையே நான் வந்து ஏசப்பாக்கு தாரேன், என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சரி நான் தேவனை விட்டு விலக மாட்டேன், தேவனுடைய சமூகத்துல இருப்பேன், இரவும் பகலும் அவருடைய தேவ வசனத்தை வந்து வாசிப்பேன், தியானிப்பேன், அவரோட நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யணும்னா, நம்மளையே அவர்கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல எனக்கு இந்த தேவை இருக்குது அப்பந்தான் நான் வருவேன், எனக்கு இது நடந்துட்டு அதனால நான் போயிருவேன் அப்படின்னு இல்லாம, எனக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் சரி, நம்ம வந்து தேவனை விட்டு என்னைக்குமே வழி விலகாம போனோம்னா, தேவன் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம்னாலும் அவர் பாதுகாத்து வழி நடத்துவார். அவரை நம்ம விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நாடி தேடி அவரோடு நம்ம நடந்தோம்னா, நம்மளுக்கு எந்த ஒரு குறையும் வராது, எந்த ஒரு கவலைகளும் வராது. ஏன்னா எல்லாம் யாரு, நம்மள இந்த உலகத்துல படைச்சவர், இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறவரே அவர் தான். அவர் வந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்த வல்லவர். இந்த 3 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு அவர் வந்து மகிமையா மேன்மையா இவங்களை வழி நடத்த வல்லவர். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நம்மளுடைய தேவைகளுக்கு மட்டும் அவரை நாடாம, நம்மளுடைய கஷ்டத்துக்கு மட்டும் அவரை நாடாம, எப்பமோ நம்ம அவரை விசுவாசித்துட்டு இருந்தோம்னு நினைச்சீங்களா, தேவன் வந்து என்ன செய்வார்னா, அதின் காலத்துல கண்டிப்பா நம்மளுக்கு தருவாரு. எந்த ஒரு விஷயம்னாலும் நம்மளுக்கு தாமதமே ஆகாது. யார் நம்ம கூட இருக்கா? இந்த உலகத்தை படைத்த பெரிய தேவன் இருக்காரு, நம்மளுடைய தகப்பன் இருக்காரு, கண்ணின் மணி போல பாதுகாக்கிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்க தகப்பன் வந்து நம்ம கூட இருக்கும் போற்றும் நீங்க வந்து கவலைப்படாதீங்க, எதையுமே குறிச்சு நீங்க யோசிக்காதீங்க. தேவன் வந்து எப்பவுமே பாதுகாத்து வழி நடத்துவார் அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். உங்களுக்கு பைபிள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா, நான் வந்து கீழே வந்து மெயில் ஐடி கொடுக்குறேன், jesusmotivation@gmail.com. சரியா? இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்க மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட பைபிள் வாங்கியிருக்காங்க, ஃப்ரீயா தான் கொடுக்குறேன், எந்த ஒரு காசுமே இது பண்றல. தேவனுடைய வசன வார்த்தை வந்து எல்லாருடைய வீட்லயும் எல்லாரோட கையிலையும் எல்லாரும் தியானிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ல தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மறக்காம jesusmotivation@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.